எங்க ஈச பிடிக்க போறான்டா கூடு கொளுத்துறோம் வந்துருக்காண்டா டேய் இலங்கைக்கு ராவணேஸ்வரன், கைலைக்கு ஈஸ்வரன், பரமேஸ்வரன், தில்லி அத்திவாரகத்துக்கு ஏக சக்கரேஸ்வரன். உங்க பெரியப்பா வந்திருக்கான்னு போய் சொல்லிட்டு இதே மாதிரி சொல்லலாமா? அப்புறம் சொல்றதுக்குலாம் நான் என்ன அவன் அங்க காத்துறா, நீமா புடுங்க இந்த பக்கம் ஒரு வர இலங்கைக்கு ராவணேஸ்வரன், இலங்கைக்கு ராவணேஸ்வரன், கைலைக்கு பரமேஸ்வரன், கைலைக்கு பரமேஸ்வரன், இந்த டில்லி அத்திவாரகத்துக்கு ஏக சக்கரேஸ்வரன், பாச்சா துரியோதனன் உங்க பெரியப்பா வந்திருக்கோன்னு சொல்லிட்டு வர. அவன் அம்மா இருக்கிறா பாரு, அவங்க அம்மா நாகக்கண்ணி, அவனும் நானும் கூடி இருந்தா லவ் பண்ணி இல்லடா மாடு லவ் பண்ணி இருந்தா அவன் அம்மாவும் நானும் கூடி லவ் பண்ணி அதுல பிறக்க வேண்டிய பிள்ளையான்னு சொல்லு. அவன் ஏதாவது சொன்னானா நான் சரி இதை நீ சொல்ற மாதிரி நாங்க போய் சொல்றேன். அவன் தப்பு தவறு என் மேல வந்தானா எங்க மம்மி போட்டு சேர்த்துவான். நான் ஏதாவது அங்க சொல்லுவான், அவன் ஏதாவது கத்துறதா இருந்தா நான் விசில் அடிக்கிறான், அப்படியே ஓடி போடு. அம்மால நான் கட்டி இருந்தா அதுல பிறக்க வேண்டிய புள்ளியான்னு போய் அவங்கிட்ட சொல்லு. மூத்தவர் 100 பேருக்கு மூத்தவர் 61 பிள்ளையை பெற்றவர் 61 பிள்ளையை பெற்றவர் பெரியப்பா வந்திருக்கோன்னு சொல். நான் என்ன சொல்றேன், ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்தா அந்த பையன் கொடுத்தா படிச்சுக்க போறான். நானா போய் வரணும் போய் வர ஈஸ்வரன், இலங்கைக்கோ ராவணேஸ்வரன், டெல்லி அத்திவாரத்துக்கு வேந்தன், யாருக்கும் வழங்காத சிரம் பாச்சா துரியோதன மன்றல். அவரு உங்க அம்மா நாக்கண்ணி கட்டி அதுல பொறுக்க வேண்டிய புள்ளியா நீ என் மச்சான செருப்பு கட்டி அடிப்பானோ. அதனால அது மட்டும் இல்ல 61 பிள்ளை பெற்றவராம் அவர் வந்திருக்காரு. அவர் பாதம் என் மனைய நாடி வந்தான். நான் எவ்வளவு பாக்கியம் செய்திருக்கணும். எப்பதான் இந்த பந்தத்தை இறக்குற மாதிரி இருக்க திருநாட்டன் கொள்ளி வச்சுதான் இருக்கியா? தூக்கி விடு, தூக்கிட்டா உள்ள தூக்கி உக்கால்ட்ட விடு, என்ன தூக்குடா. பெரியப்பா சென்னாப்பாவா உனக்கு வச்சிருந்தா பெரிய அப்பா பாப்பா பாப்பா பாப்பா. ஐயோ சூதுக்கால தேவடியாவுக்கு போறத குட்டி. ஆமா 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 எவரு நம்மளை கொல்றதுக்கு இதுல ஏதாவது சூது செஞ்சு வச்சு அப்ப பாம்பு வச்சாங்க பாரு. ஆமா ஆமா அது மாதிரி நம்மளே போட்டு தலை வச்சதால வச்சிருப்பானு இதுக்கு பிக் பண்ணி பாரு. ஆமா ஆமா ஆமா
என்னப்பா எப்பேற்பட்ட பாதம் காம்பறிந்த மலர்களை ரத்தன கம்பெனியிலே பரப்பி அதிலே நீங்க நடந்தவர்கள். ஆமா எம்மா புறேன் நாட்டை கொடுத்தா நம்பியா மாலோடு பார்ப்போம். ஒவ்வொரு கையும் வைக்கும் போது இருக்கிற எலும்பெல்லாம் மடமடமடமடமடன்னு ஒடிகிறான். என் தந்தாயா தனக்கும் என் தந்தாயா தனக்கும் அப்ப ஏனியார் மதிக்கும் தந்தையா உனது மகதம் சமயம் அப்ப இந்த ஏழைய ஒரு பொருட்டாய் எண்ணி மந்த காரியத்தனங்காய் இந்த அரவானுடைய மனையாறு நீங்க வந்தீர்கள். உங்களை அமர செய்து உங்களுக்கு வேண்டிய மரியாதை கொடுத்து வரவேற்பு செய்து உன் பாதத்திலே பலவிதமான மலர்களை காம்போடு மலர்களை தூவினார். உங்கள் பாதம் நோகமே என கருதி காம்பறிந்த மலர்களை உன் பாதத்திலே தூவி உன் தம்பி பெற்ற பிள்ளை அரவான் கொடான முடி பாட்டு அந்த மாதிரி போட்டு கொள்றான். அப்பா அரவ பூளன பாட்டு தம்பி அது முகத்தை பார்த்தாலே அவன் முகத்தை பார்த்தாலே எனக்கு வாயில என் பாதத்தில் படிந்ததால் நல்லபடியா இருப்போம். பெரியப்பா உங்கள் உயர்ந்த உள்ளத்தால் உயர்ந்த ஒரு மனிதன் வாயிலாக நான் ஆசீர்வாதம் பெறுவதற்கு நான் கொடுத்து வைத்ததுக்கு புண்ணியம் செய்திருக்கணும். ஆமா, எனக்கு எவ்வளவோ கடவுள் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். ஆனால் ஆசீர்வாதம் கொடுத்ததனால் என் உள்ளமாகப்பட்டது ஆனந்தம் சந்தோஷம் அடைந்தது. சரி, இருந்தாலும் மனக்கொருத்து ஒன்று.
வென்றது அத்திமா நகரத்திலே அரசாங்கம் தருணத்திலே எவ்வளவு வேலைகள் எல்லாம் விடுத்து சோதி 15 நாளிகளே கரத்திலே தீவட்டி ஏந்தி இந்த அரவானுடைய மனைய நாடி ஐயா ஒய்யாரமாக கரத்திலே தீவட்டி ஏந்தி அரவான் மனைய நாடி வந்த காரணம் அதான நாம போகும்போது ஒரு உற்சாகம்டா ஒரு உற்சாகம் ஆமா ஆமா நான் வந்தேன் உந்தனை நாடியே ஒரு காரியமாக வந்தேன் உந்தனை நாடியே அப்பாதான் சரி நான் என்ன சொல்றேன் ஒரு காரியமா அவங்கிட்ட வந்தேன் ஆனா அந்த செய்தி நான் அவங்கிட்ட சொன்னேன் இங்க இருந்து நான் உயிரோட போவே முடியாது இப்பவே நான் இங்க ஆளே இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த செய்தி நான் உங்ககிட்ட சொல்லி உனக்கு கோபமாகப்பட்டது பிரசவத்தி அதிக கோபம் கொண்டு என்னை அத்திய வானில வாட்டுவாய் என்று நான் சொல்லும்படியான வார்த்தையை கேட்டு உன் களத்திலே இருக்கும்படியான வாழால் என்னை ஒரே விசில என்ன போட்டு நீங்கள் யார்? எனக்கு தந்தை. நான் யார்? எனக்கு பிள்ளை. உனக்கு பிள்ளை. ஆமா. இந்த 56 தேசத்திற்கு நீ தலைவன். தலைவன். ஒரு தலைவன் என்றால் இந்த நாட்டு மக்களுக்கெல்லாம் நீ ஒரு தந்தை. ஆமா. நாட்டு மக்கள் எவ்வளவு ஒரு தவறு செய்தாலும் அந்த நீதியா தண்டிக்கக்கூடிய உரிமை உங்களுக்கு மட்டும் தான் இருக்கு. ஆமா. வேற யாராயிலும் உலகத்தில் உண்டா? கிடையாது. கிடையாது. நான் எம்மா, நான் ஒரு சிறு பிள்ளை, நான் அறியாத பிள்ளை. எனக்கு போய் பயமாறுகளை சொல்றியப்பா, இது எந்த விதத்துல நியாயம்? ஆனால் உங்களை பார்த்தால் இந்த பெருத்த சடலம், இந்த சிறிய உடலை கண்டு நடுங்குவது போல் தெரிகிறது. இருந்தாலும் நான் என்ன நினைக்கிறேன், உங்களுக்கு வயிற்று வலியா? உங்களுக்கு இந்த பொட்டிக்காரன் தூங்குறாங்க, அதனால தூங்குவானா? உங்களுக்கு என்ன வயிற்று வலியாடா? உங்களுக்கு என்ன கத்துறீங்க? ஏன்டா ஆள் கட்டுறோம்?
ஆமாப்பா. உன் மனதோ நடுங்குகிறது. ஆமா. உள்ளமோ ஒன்று நினைக்கிறது. உதடோ ஒன்று சொல்ல துடிக்கிறது. உன்னுடைய தம்பி பிள்ளை. ஆமா. இந்த அரவாணத்தில் தயக்க வேண்டாம். எதை வேண்டுமானாலும் ஏண்டா ஒப்பனுக்கு எங்களுக்கு தான் பாக்க. அது சரி. உனக்கு எனக்குமா பாக்க? அப்பா நீங்க இருவரும் பெரியவர்கள். ஆமா. நான் யார்? சிறிய பிள்ளை, அறியாத பிள்ளை. ஆமா. பிள்ளை பொது, ஆலயம் பொது, தடாகம் பொது. ஆமா. கல்வி பொது, வித்தை பொது, விவேகம் பொது. நான் உனக்கு மட்டும் பிள்ளை இல்லை, இந்த உலகத்திற்கே நான் ஒரு பிள்ளை. சரி. அதனாலே பயப்படாத. தெகிரி மக்கள் ஏண்டா நாளும் கேளுன்றான். கேட்கத்தான் கேக்குறீங்க. 2 எக்ஸ்ட்ராவே ஒரே ஒரு சத்தியம் எனக்கு முதல்ல செஞ்சு கொடு. சத்தியத்தை கொடு, அப்புறம் நான் சொல்றேன். சத்தியமா? நீ சத்தியம் கொடுக்குறதுக்கு அம்மா தூரம் பறந்து முடிச்சு வந்தா சத்தியம் கேட்கறதுக்கா? டேய் சத்தம் போடக்கூடாது. என்கிட்ட கட்டுனா 50 சத்தியம் பண்ணுவேன் நானு. ஒரு பெற்ற பிள்ளையிடத்திலே கேட்பது சத்தியமா? இது நீதியா? இது தர்மமா? இது நியாயமா? இது அடுக்குமா? இது ஏற்குமா இந்த உலகம்? அப்பா தான் பெற்றாதான் பிள்ளையா? இல்ல. நீ மாத்தான் பெற்றா பிள்ளை இல்லையா? இல்ல இல்ல இல்ல. பிள்ளை பொதுதானே, தம்பி பிள்ளைதானே. இவன் ஏதாவது நம்ம கழிப்பதற்கு தடை சொல்லி விடுவானோ? விடுவானோ? அப்படி என்று என்பால் என் மீது நம்பிக்கை இல்லாத சத்தியம் கேட்கிறேன். பெரியப்பா ஐயா தந்தையே, மாத்தான் பிள்ளைதானே, நாம் கேட்பதற்கு தடை சொல்லி விடுவானோ? அப்படின்னு தயக்க வேண்டாம். காரணம் என்ன தெரியுமா? உங்களிடத்திலே எத்தனையோ மனிதர்கள் கை கட்டி வாபதத்து உன் காலிலே விழுந்து வணங்கி வேண்டிய பொருள்களை பெற்று அவர்களெல்லாம் ஜீவிக்கிறார்கள். ஆமா. அப்பேற்பட்ட உயர்ந்த மனிதன் தாங்கள். உங்கள் கரம் மேலே இருந்து கொண்டு இருக்கக்கூடிய கரம் தனவேக படைத்தவர். கரம் மேலே உயரத்தக்கூடிய கரத்தை நான் அறியா பிள்ளை கீழே தாழ்த்தி எனக்கு ஒரு சத்தியம் தருமடா மகனே அப்படின்னு கேட்கிறியப்பா. சந்தேகம் வேண்டாம். தகப்பன் பிள்ளைக்குள்ள சக்தியா எதை வேண்டுமானாலும் கொடுத்துறேன். இவங்கிட்ட இப்ப சத்தியம் வாங்காம நாம போய் பின்னாடி கேட்டோம்னா நான் தர முடியாது. நான் என்ன சொல்லி வச்சிருக்கிறேன். சத்தியமா ஒண்ணு உனக்கு விடியல 3 நாளா கடவுள்னு உனக்கு அதே சிந்தல இருக்கிறான். சத்தியத்தை பண்றான். சத்தியத்தை கொடு, அப்புறம் பிறகு சொல்றேன். என் மீது நம்பிக்கை இல்லாது என்பால் சத்தியம் கேட்கிறீர். உங்களிடத்திலே இல்லாத பொருள்கள் உலகத்திலே உண்டா? அது இல்ல. உங்களிடத்திலே இல்லாத செல்வம் வேற யாராக யார் இடத்திலாவது இருக்கா? இல்லை இல்லை. உங்களிடத்திலே படைபலமும் செல்வங்களும் உங்களிடத்திலே இருக்கிறது. பிள்ளைகளிலே பஞ்சமா? 60 ஆண் பிள்ளை பெற்ற புண்ணியவான், ஓர் பெண் பிள்ளையை பெற்ற ஈவான். ஆமா. நான் எம்மாத்திரப்பா. அதனால நீ என்கிட்ட சத்தியத்தை என்னாத பொருள் வாங்கிட்ட ஒண்ணு இருக்கு. என்னது அது? என்னதுடா? அப்படி வா, நான் சொல்றேன். என்கிட்ட சத்தியத்தை கேட்கிற.
என்கிட்ட என்ன இருக்கு அல்ல ஓ பெரியப்பா என் உயிரை எடுத்துடா ஏண்டா நான் என்ன யமனா நானு நான் என்ன யமனாடா உன் உயிரை வாங்க வந்திருக்கிறவன் என்கிட்ட 60 புள்ள இருக்கு ஏண்டா உன் உயிரை கேட்டா உன் உயிரை வாங்க தட வந்திருக்கேன் நானு ஏண்டா பாலமுருகா நான் என்ன யமனா வந்திருக்கிறேன் உயிரை வாங்குறதுக்கு 60 பிள்ளைகளும் என் அண்ணன்மார்கள் அது சரி உயிரை வாங்கி என்ன பண்ண போறேன் அதானே ஓ பெரியப்பா என் உயிரை என் மீது நம்பிக்கை இல்லாது மாட்டாருடைய பிள்ளையாற்றுவதே அப்படி இந்த உயர்ந்த உள்ளத்தோடு தங்களுடைய கரத்திலே கீழே தாழ்த்தி அரவான் எனக்கு சத்தியம் செய்து கொடுத்தால் அதன் பின்னால் நான் விலகுவேன் அப்படி என்று சத்தியம் செய்யப்பா இந்த பல பேர் இருக்கிறார்கள் இந்த பல பேர் எல்லாம் உங்களுக்கு தான் சிற்றரசர்கள் ஆனா எனக்கு இவங்க எப்படி தெரியுமா தந்தைமார்கள் தகப்பன்மார்கள் எனக்கு எல்லாம் தாய்மார்கள் சரி இந்த உம்பரம் தன்னுடைய கரத்தை நீட்டினார் ஆகாயவாணி பூமாதேவி சாட்சி சந்திரர் சூரியர் சாட்சி சாட்சி என் தாய் தந்தை சாட்சி சாட்சி என் தம்பி சாட்சி யாரு எந்த தம்பியா தம்பி இல்ல தொம்பி இல்ல போங்கடா அதுக்கு நான் சாட்சிக்கு நான் வர முடியாது சாட்சிக்கு நான் மீனாட்சி உன் பெரியப்பனாச்சு மாட்டிங்க சாப்பிட்டீங்கன்னா கடிச்சிக்கலாம் எல்லோரும் சாட்சி குருநாதன் குருநாதன் சாட்சி நீ எதை கேட்டாலும் இந்த உலகத்தில் இல்லைன்னா தர இதுவே சத்தியம் எதுக்காகடா இவ்வளவு நேரம் நம்ம காத்து இருக்கிறோம் இவ்வளவு நேரம் நம்ம கெஞ்சிரும் நம்ம கேட்கணும்னா கொடுக்க கூடாது எவ்வளோ நேரமானம் மாட்டுக்கு கோமியத்துக்கு போய் கேட்கற மாதிரி போய் தடவி தடவி கேட்கற மாதிரி அந்த மாதிரி இவ்வளோ நேரமா கெஞ்சிரும் தம்பி நீ வாழை இப்படி ஆட்டினா அது மாட்டும் மூத்து நம்ம எதுக்கு வந்தோம் எதுக்கு அந்த மாதிரி வந்தோம் இவனுக்கு தெரியாது தெரியும் அதுக்கான காரியம் எதற்காக வந்த அப்படின்னு உனக்கு தெரியாது நடக்கக்கூடிய பாரத யுத்தத்திலே தருமனுடைய தலை வாழை எடுக்காமலும் பால் கொண்டு அறுக்காமலும் கோடாவை கொண்டு வெட்டாமலும் அவனுடைய தலை தானாகவே அட்டு விழ வேண்டும் தன்னுக்கு தானே அட்டு விழ வேண்டும் அதனால அதற்காக எதிரே இருக்கும்படியான வீரமா காளிக்கு உன்னை பலி கொடுக்கிறதுக்காக கூட்டு வந்து என்ன எதற்கு கூப்பிடுறா பலி கொடுக்க
பெரியப்பா அப்பா உனக்கு என்ன பேராசை